தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போக போகிறோம். எழுந்து நின்று நாம் வார்த்தையை தூக்கி பிடிச்சு கொண்டு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறேன். ஆமென். அண்ணனை கைகளை தட்டி ஹைகோர்ட்ல லீடிங் அட்வொகேட்டா இருக்கிற சாமித்துரன் கைகளை தட்டி வரவேற்போம். நம்ம மத்தியில பிரபாகரனை வந்து கிடியன்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மளோடு பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிதியோன் மினிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியும். கிதியோன் மினிஸ்ட்ரி 126 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 நபர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 199 நாடுகளில் கிளையாய் பரவி இருக்கு. ஒரு நொடிக்கு 2லிருந்து 4 புதிய ஏற்பாடு உலகம் பூரா மின்னல் வேகத்தில் போய்கொண்டு 109 மொழிகளில் உலகம் முழுவதும் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. இந்திய தேசத்தில் 25 மொழிகளில் வெளியிடப்படுது. மிகப்பெரிய ஒரு அறுவடையை இது இங்கிலீஷில் கொடுக்கறது, இது ஹிந்தியில் கொடுக்கறது, மிக அருமையான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு தடையற்ற வேகத்தில். இந்த திருச்சபை ரொம்ப விசேஷமானது. நேரம் எடுக்க விரும்பலை. உங்கள் திருச்சபையை சேர்ந்த அன்பு சகோதரர் சாமிதுரை தான் தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க. கூட வந்திருக்க சகோதரர் விஸ்வநாதன் வந்து சுபேதார் மேஜரா பணி நிறைவு இப்போது சர்ச் சேர்மனாக இருக்கிறாங்க. இவரை பற்றி விசேஷம் என்னன்னா, இந்திய இராணுவத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா தேசத்தில் நெல்சன் மாண்டேலா அவர்களுக்கு 1.5 ஆண்டுகளாக செக்யூரிட்டி ஆஃபீஸராக பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தார். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் கொண்டு வந்து நான் வந்து இந்த நிதி ஏற்பாடை திரட்டக்கூடிய இந்த நிதி ஆதாரங்களை திரட்டக்கூடிய ஸ்டேட்டில் ரீஜன் 1 4 பிரிவு விசுவாச நிதி திட்ட தலைவராக இருக்கிறேன். நிறைய நேரங்கள் எடுக்க விரும்புகிறேன். இந்த பைபிளை வந்து இது வந்து நாங்கள் ஸ்கூல் கல்லூரியில் அது அவங்களுக்கு அவங்க நிறைய சாட்சிகளை உருவாக்கும். இது ஹோட்டலில் இருக்கக்கூடிய பைபிள் கிதியோனுடைய ப்ராப்பர்ட்டி. இது வந்து வைத்தா அவங்க கிதியோன் வந்து அது அவங்களுடைய பொறுப்பில் இருக்கும். படிச்சுட்டு சாட்சிகள் நிறைய சாட்சிகள் அது எழுப்பப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பைபிளை நாங்கள் 2022 இந்திய ஜனாதிபதி கொடுத்தோம். படம் இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்துருக்கோம். உங்கள் திருச்சபை மிக விசேஷமான திருச்சபை. நான் ஏறக்குறைய ஒரு 25-30 திருச்சபைகளில் இந்த சாட்சியை சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இது யாருன்னு தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். சீஃப் மினிஸ்டர் திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கு திருச்சபையை சேர்ந்த வழக்கறிஞர் சாமிதுரை அவர் கரங்களால் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட அவர் திரு ஸ்டாலின் அதை பெற்றுக்கொண்டோடனே அவர் சொன்ன வார்த்தை, இதை நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய என்னுடைய டேபிளில் இதை வைக்கணும்னு ஒரு தேவை கூப்பிட்டார். சர்வ வல்லமை தெய்வம் இயக்குறாரு. உங்கள் திருச்சபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேனிக்காக ஒரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. அண்ணனை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை மூடி பிரார்த்தனை. எங்களை நேசித்த ஆவியானவரே, அல்பா ஆதியும் அந்தமானவரே, தாயும் கர்த்தாவே, நாளை ஆசீர்வதி வானத்தின் பலகணிகளை திற இடங்கொள்ளாத அளவிற்கு சபையை ஆசீர்வதியாக செய்தால் பிதாவானவர்கள் என்ற ராஜ்யத்தை அவர்களை பழகுங்கள். அப்படி நன்றி. துதி பிதாவே. அல்லேலூயா. நன்றி ஆகாமல் இருக்கும். அல்லேலூயா. அற்புதமான பாடலை அரங்கேற்றி யெகோவா ஜைரா has done me well. வார்த்தை யாவையும் என்ற அன்பு நிச்சயமா இன்டர்நேஷனல் அந்த ப்ரொமோட் சபை பாடலுக்காக அலைசர் பாடகி வாழ்த்துக்கள். மாசத்துல கடவுள் எவ்வளவு Hallelujah. Simply thanks ஆண்டவர் பார்த்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை நம்மை வைத்திரு வேத வாக்கியம் நாம் அருள வானமும் பூமியும் இந்து வார்த்தைகள் போவது மனுஷன் அப்பத்தினால் வாயிலிருந்து புறப்படி ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை அற்புதம். அன்பு மகனுக்கு நட்டே பாய்ச்சினார். வேலை வார்த்தைகள் ஆயிரம் வானத்தில் செல்லாமல் ஆகாரத்தை வழங்கி அப்படியே வாயிலிருந்து வசனம் God's word cannot be barren or fruit. அதை அற்புதமாய் Hallelujah.
ஒரு இடத்துல உடனே ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ள கருக்குள் பட்டயமாக தேவன் வை இந்த வார்த்தை உலகமே காட்சிகள் நான் இந்த அமுல்யா வெங்கல் உணவை அருமை வச்சோம். நான் அதுக்காக பாடிய இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாட வாங்கி எடுத்து மத்தேயு 6:20 ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தான் ஆக்கா குருவிக்கே தேவன் உணவு கொடுத்தாருன்னா ஞான கடவுள் அது கொடுக்கும். ஒரு செகண்ட் திங்கிங் அதுக்கு அடுத்து 6 பக்கத்தில் முதல் மாற்றம். அல்லேலூயா. இரண்டாவது மாற்றம் ஆயா வேலை ஊற்ற வேலை. மூணாவது மாற்றம் டிரைவர் வேலை. நாலாவது அந்த ஆசீர்வாதம் போதும் வைக்கப்பட்டு. ஹல்லேலூயா. அம்மா வெள்ளூர் இன்னைக்கு வாஜ்ஜை. ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன்ல கான்ஃபரன்ஸ்ல என் குடும்பம் சாம்புவேல் எப்படி இருப்பான்னா பொய் வழக்குகள் ஆந்திரால மற்ற மாநிலங்கள் அவன் மேல தப்பே பண்ணாம வழக்குல 6 வருடம் ஆர்காடிக்ஸ் NTB வழக்கில் போனான். ஓப்பன் கார்டு கொடுத்து அங்க போய் உள்ள கொடுக்கிறப்ப காரணம் யாரும் எவனும் பேச மாட்டான். சும்மா ஓசியா 6 கர்த்தரிடத்திலே பாருங்கள். நம்ம அடிச்சாரு, காயங்களை பீறினார். வார்த்தை படிச்சுட்டே உள்ள போறான். அவருடைய தழும்பு கால்லாம் by his stripes I am healed. மத்தேயு 8 பலவீனங்களையும் நோய்களையும்
ஏசாயா 53 ஃபுல்லா படிக்கிறான். இல்ல, ஆண்டவர் அற்புதமாய் அவனுக்கு அவனுடைய செய்கிறார். அதோட நம்ம தேவன் எப்பயுமே செய்தாருன்னா, முடியாத காரியத்தை செய்யறது தான் அவருக்கு. சாத்தியங்களை செய்யக்கூடிய தேவன். கிடியோன் பயந்தாங்குழி. கிடியோன் பயந்தாங்குழியா இருக்கு. ஆண்டவர்கிட்ட அடையாளம்லாம் கேட்பான். ஆண்டவர் சொல்ல, அடையாளம்லாம் நீ கேட்கறில்ல, எல்லாமே நான் அடையாளத்தை காட்டுறேன்னு. படைகள் 1000 பேர் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. படை வேண்டாம், உன் டீம்ல எல்லாத்தையும் வெளியே வச்சு வேற மட்டும் கையில் வச்சு அவன் கையில் அவன் போ அந்த ஸ்பாட்ல ஜெயிச்சுட்டு வருவான். எப்பட செலக்ட் பண்ண நான் ஒன்று எனக்கே இப்போ அடையாளம் கேட்டில்ல, நான் உனக்கு சொல்றேன், உன் பலத்தில் நீ போல, என் பலத்தில் நீ போற, உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அற்புதத்தின் அழகா அதே போல was modified, already undergone peace over இருந்த காலங்கள் போதும். வாராத ஒரு ஆச்சரியம், மேஜிக். உயிர் இருக்கு, அதற்கு கைகள் இருக்கு, இதற்கு கால்கள் இருக்கிறது. என்னை கீழே விழாமல் நிச்சயமா உயிருள்ள புத்தகம். God's word is alive. இந்த வார்த்தை உயிர் உள்ளது. அவன் சபைக்கு வைத்திரை convicted person and அவருடைய வல்லமையாய் 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 தேவன் வைத்திரை வேத வாக்கிய தாம் தேவ ஆவியின் வார்த்தை ஆத்துமா அந்த வார்த்தை என்று ஆயுள் தான் ஆதாயத்திற்கு பேசல ஆயுள் தான் வாங்கி அவர்கள் இருந்து எனக்கு அப்பப்போ பேசி ஆவாரி அடி தேவையின் அவசியம் உலகத்தின் பாவங்களை வந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி நம்மோடு இரு.
ஆண்டவருடைய வெள்ள இயேசுவின் இரத்தம் உலக பாவங்களை நீக்கி நம்ம படிச்சுட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரு. அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டு கம்மியான நீதிபதிட்டு அந்த வழக்கு வருது. நான் அறிக்கையா, நான் பாவ அறிக்கை இட்டுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒரு வசனம் சில நேரங்களில் டென்ஷன் ஆகும். நானே வேறு கேஸுக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டுருப்பேன், ஃபோன் பண்ணுவான் ஜெயிலில் இருந்து. அன்றைய தினத்தில் அவள் பேசுகிறப்ப, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். வார்த்தை யோவான் 8:32. நான் இதை எடுத்து பிளச் பண்ணி நம்ம போய் அந்த நீதிபதிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன். ஒரு பாயிண்ட், அந்த கேஸ் சர்க்கம்ஸ்டான்ஸில் விட நோ டைரக்ட் ஐ விட்னஸ், வழக்கில் சூழ்நிலை சாட்சிகள் நேரடியாக பார்க்கல யாருமே கூட. ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை நான் நீதிமன்றத்தை ஜஸ்ட் எம்பசைஸ் பண்ணேன். உடனே அந்த வழக்கு விடுதலை செய்கிறார். அந்த வழக்கு விடுதலையாகிறதோட நான் கரூரில் இடையில போய் பாஸ்டர்ஸ்கள் மத்தியிலே நான் எங்களுடைய கிடியன் மினிஸ்ட்ரி சார்பிலே பேசிக்கொண்டு இந்த டெஸ்டிமனியை சொல்லி 1/2 hour, அரை மணி நேரத்தில் ஒருத்தன் காலில் விழுது, ஐயா நான் தான் ஞானசேகரன், நீங்கள் எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. சபையில் நான் வந்து கூட்டுற வேலை பண்ணிட்டு என் குடும்பமும் சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரியவர். நம்ம எல்லாம் விதைக்கிறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அற்புதத்தை செய்யக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்காக நம்ம பிளச் பண்ணி இருதயத்தோடு நம்ம கொடுக்குறப்ப நிச்சயமாக அந்த அறுவடையை நாம் பெற முடியும். இந்த இடத்துல போய் இவங்களை பார்த்து இதை கொடுக்க முடியுமா நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியுமா என்று நினைக்க வேண்டியதே இல்லை. அற்புதம் செய்கிறவர் அவர், நம்ம ஒரு கருவி. நம்ம இல்லைன்னா ஒரு கழுதையை வச்சு கூட தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் பார்க்கும். நம்ம கல்லூரிகள் நேற்று கூட ஜேசி ரெசிடென்சியில் நம்ம எங்கள் ஹோல் டீம் ஈவினிங் போய் ஒவ்வொரு ரூமுக்கும் ஃபுல் பைபிள் நாங்கள் நினைச்சோம். நேற்று ஈவினிங் இந்த வாய்ப்பை தேவன் ஓப்பன் டோர் கொடுத்தார். அங்கே கொடுத்து எல்லாம் முடிச்சிடப்ப ஒரு டெஸ்டிமனியை தேவன் சொல்ல வைத்தார். கொரியாவில் இருந்து சவுத் கொரியன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோயம்புத்தூரில் ஒரு சபை இதுக்கு லாட்ஜில் வந்து தங்குறாங்க. அங்கே இந்த வேத புஸ்தகத்தை நம்ம ஃபுல் பைபிள் வைக்கிறோம், அது யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது ஈவன் நாங்கள் சொல்லிடுவோம், எடுத்தால் அவங்கள தயவுசெய்து எதுவும் கேட்காதீங்க, எவ்வளோ வேணாலும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் கால்டு டிக்னிட்டரி பைபிள். இந்த வேத புஸ்தகத்தை அங்கே கொடுக்கும் பொழுது அங்கே அவன் வந்து அந்த கொரியன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆதி ஆகமத்திலிருந்து யாத்ராகமம் வரை அவன் படிச்சுட்டு இருக்கப்போ செக் அவுட் வருது. அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெட்ராஸுக்கு போய் இந்த பைபிள் ஷாப்பில் போய் எனக்கு இந்த புஸ்தகம் வேணும்னு கேட்குறான். எல்லாரும் காமிக்கிறாங்க, இந்த வாங்கிக்கங்க ஃபுல் பைபிள் நோ, அதில் ஒரு எம்பலம் இருக்கும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தென் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இந்த ஃபுல் பைபிள் கிடியன்ஸில் இருக்கக்கூடிய பலத்தோடு இருக்கக்கூடிய பைபிளை ஆண்டவர் கொடுத்து அவர் கையில் கொடுத்த உடனே அந்த கொரியன்ஸ் புத்த மத பிச்சுக்கள், அவங்க புத்தர்களைத்தான் வணங்கக்கூடிய அவங்க 2 பேரும் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. தயவு செய்தாங்க, இது ஃப்ரீ சர்வீஸ், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக நாங்கள் பெற்றோம், நம்ம இலவசமாக கொடுக்குறோம். இது இலவசம்தான். கடந்த வருடத்தில் 1,16,00,000 வேத புத்தகங்கள் இந்திய தேசத்திலே கொடுக்க தேவன் வைத்தார். தமிழகத்திலே 26,00,000 வேத புத்தகங்களை கொடுக்க தேவன் உதவி செய்தார். போக வேண்டிய ஏரியாக்கள் ஏராளமாக இருக்கு. இதை கொடுத்த உடனே அந்த கொரியன்ஸ் 2 பேரும் முழங்கால் போட்டு நாங்கள் இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கிறோம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். The word of God is a powerful tool. இந்த வார்த்தை எந்தவித சைடு எஃபெக்ட் கொடுக்காத ஒரு மெடிசன் உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. எந்த மெடிசன் இன்னைக்கு ஆக்சுவலாக நான் 3 நாள் எனக்கு ஹைகோர்ட்டில் பெரிய லெவலில் எங்களுடைய பொங்கல் ஃபெஸ்டிவல் நடத்தினோம். முதல் நாளில் சாலமன் பாப்பியாவை நான் கூப்பிட்டோம்.
என்னுடைய நண்பர். ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர். முந்தா நேத்து ஞானசம்பந்தன் 3 நாள் முடிச்சு 3ஆவது நாள் எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் பேச முடியுமான்னு கடவுளை கூட நான் நினைக்கல. நான் காலையில் எந்திரிக்கிறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியாம இருந்தது. ஆனால் அவருக்காக நம்ம போகிறப்ப தேவன் ஓப்பன் டவுன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் அற்புதத்தை செய்யக்கூடிய குரியனுக்கு அடுத்து ராமச்சந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கழகத்தினுடைய கொளத்தூர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீம். சென்னையில் கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் சொல்லக்கூடிய ஒரு கேங். இவங்க பிஹெச்டி, அது இவங்களுடைய மேல் படிப்புக்காக மெடிக்கல் காலேஜுக்கு போகிறப்ப அங்கே பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்குறோம். வாங்கி, ஆனால் ஒருவேளை அவங்கள பாராட்டணும், தூக்கி எறியாமல் அதை எடுத்து கையில் வச்சுட்டு அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அவரும் அவர் டீமும். இவர் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த ராமச்சந்திரன் போகப்ப அவருக்கு ஒரு மனசில் ஒரு இது வரும், இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் உன்ட்ட உதவிக்காக வருவான் அப்படின்னு. என்னடா இது மாதிரி நம்ம ஸ்டூப்பிட்டாக நமக்கு ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். கரெக்டாக 12 மணிக்கு ஒருத்தன் கதவை தட்டுறான். கதவு தட்டி, ஐயா, என் மனைவி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணி உதவி செய்யணும். இவ்வளோதான் அவன் கேட்குறது. ஜெபங்கிற வார்த்தையை உனக்கு தெரியும் தான் டீக்கா வச்ச இந்த புஸ்தகம் கையில் கொடுத்ததை வச்சு 2 வரியை சொல்லி எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். காலையில் 6 மணிக்கு பழையபடி வந்தவன் கதை தட்டுறான். கதவை தட்டி, ஐயா ரொம்ப நன்றி, என் மனைவி உயிரோட நல்லா இருக்கா, ரொம்ப நன்றின்னு சொன்னான். ராமச்சந்திரன் திராவிட கழகத்தை விலகி அவனும் 10 பேரும் சென்னையில் பகுதியில் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு காலையில எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வேலை, மற்ற நேரங்கள் ஃபுல்லாக போய் இந்த வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய கருவியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு. குஜராத்தில் ஒருத்தான், அந்த குஜராத்தில் அவன் காலேஜில் அவனுடைய கிளாஸ்மேட் பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் இருக்கிறப்ப இந்த பைபிளை போய் அதை வாங்கிட்டு தூக்கி எறிஞ்சு அவன் கன்னத்தில் ஒரு அறை விடுறான். அறை விட்ட உடனே அவன் பாஸ்டோடைய அழுதுட்டு அப்படியே அங்கே போயிடுறான். இவன் கொஞ்ச நாளாகவே அவனுக்கு தூக்கமே இல்லாமல் அடித்தவனுக்கு. அவன் ஆர்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிவினுடைய லீடர், அந்த ஒரு காலேஜில் பவர்ஃபுல். அவன்கிட்ட இதை கூட்டு உடச்சி தூக்கி எறிஞ்ச உடனே ஒன் ஃபைன் மார்னிங் பழையபடி எல்லாரும் அவனை இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட இது பண்ணி போகிறப்ப அங்கே ஒரு கிடியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட அவன் எதனாலப்பா அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவன் கதையெல்லாம் சொல்கிறான். நீ முதல் வேலையை அந்த புஸ்தகத்தை, அதுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட். ஃபேக்ட்ஸை கேட்டு அதை வாங்கி படிக்கிறப்பயே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். நேராக போய் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு, நான் செஞ்சது தப்பு, நான் அடித்தது தப்பு, யோவான் 3:16 என் இதயத்தை தொட்டுச்சு, தேவத்தனோட ஒரே பேரான குமாரனை தன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிற அந்த வார்த்தையை நான் டச் பண்ணிருச்சு. சின்ன ஆசை, நான் கல்யாணம் பண்ணேன். இவ்வளோ பாரு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டான். போய் கேட்ட உடனே பாஸ்டர் அக்செப்ட் பண்ணி இருக்கும் மேரேஜ் முடி. குஜராத்தில் சௌராஷ்டிராவில் இருந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய இடம் 300 சபைகளை தேவன் அவர் நிறுவியிருக்கிறார். ஹல்லேலூயா. சௌராஷ்டிராவில் ஒரு தலை சிறந்த ஊழியக்காரனாக ஆண்டவர் இப்பொழுதும் அந்த மினிஸ்ட்ரியை அற்புதமாய் நடத்தி கொண்டு, யாரும் வேணாலும் எந்த எதிர்மறை சூழ்நிலையும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை மிக பொன்ராஜ் அப்துல் கலாமுடைய பிஏ
என்னுடைய நெருங்கிய நண்பர் பொன்ராஜ் வந்து எனக்கு ஒரு கேஸ் ஃபோன் பண்ணுறாரு. பிரதர், இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப பரிதாபமான கிளைண்ட்டு, நீங்கள் ஃபீஸ் வாங்கிறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டுனால துரோகம் பண்ணி பட்டு நீங்கள் வேதனையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணி. அம்மாவை பார்த்தா அருக்காணி மாதிரியே இருக்குது, வீகிடி எல்லாம் ஸ்டைல் கீழ். பார்த்தா அவங்க அம்மா வேற கூட வந்துருந்துச்சு. பார்த்துட்டு என் மக பல மாதங்கள் ஆச்சு, ஹஸ்பண்டு வந்து ஏமாத்தி மற்ற ஆப்ஷன்ஸ் இந்த புஸ்தகத்தை படிக்க காரியங்கள் நம்ம ஆஃபீஸில் யார் வந்தாலுமே ரொட்டீனாக இதை கையில் கொடுத்த உடனே 2-3 நாள் கழித்து ஃபோன் வருது. ரொம்ப நன்றி, என் மகன் நிம்மதியாக தூங்குறான். ஏசி யார் வேணாலும் நடத்தலாம், நான் இல்லைன்னா ஏதோ ஒரு வக்கீல் நடத்த போகிறாரு. ஆனால் தூக்கத்தை பரிகாரி ஆண்டவர். அல்லேலூயா. பரிகாரி நம் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் இந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் தரும். God's word cannot be barren or fruitless. இன்னைக்கு இதை நாம் படிகளை இன்னைக்கு இந்த சபை தாங்கியதற்காக பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்கி, இந்த வருடத்தில் நாங்கள் 12 கோடி வேத புத்தகம் அச்சடிக்க நாங்கள் அல்லேலூயா. நாங்கள் பர்சனல் கான்ட்ரிபியூஷன் ஒரு பைசா கூட ரோட் தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபார் 12 crore ஃபார் பிரிண்டிங். அதற்காக எல்லா சபைகளும் செய்கிறார். ஆல் டினாமினேஷன், ஒரு டினாமினேஷன் நாங்கள் பர்சனலாக வி கான்ட்ரிபியூட். இதனால பல ஆத்துமாக்கள், ஒரு வேத புஸ்தகம் 15 பேர் 15 ஆத்துமாக்களை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் கேட்குறது 2-3 பாயிண்ட். 1, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். கல்லூரி, பள்ளிகள், சிறைச்சாலை, மருத்துவம், இந்த இடங்களில் நம்ம போகிறப்ப இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு கைட் பண்ணுறது, பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண. 2வது, ஒரு நல்ல பர்சன்ஸ் இன் மினிஸ்ட்ரி பகுதி நேரமாக, ஏன்னா இதுக்குன்னு ஒரு சபை கிடையாது, அவங்களுக்கு வராயி அவங்க இந்த மாதிரி பல்வேறு காரியங்கள், கல்லூரிகள், இதை உதவி செய்வதற்கு அகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சபையின் சார்பில் நானே கொடுக்கலான்னு முடிவு. தேங்க்யூ வெரி மச். ஆண்டவர் அல்லமையாய் செய்வதற்காக கோடி நன்றியை நான் காணிக்கையாக்கிறேன். இன்று தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் கோடி நன்றியை பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிற்காகவும் தோத்திரம் செய்யுங்கள். தெசலோனிக்கேயர் 5:18 இந்த வார்த்தை, இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த வார்த்தை. எப்படி தேவன் நம் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சரி, இன்னைக்கு கிருபையின் கீதத்தை அன்பு சகோதரி படித்தார்கள். சங்கீதம் 136 ஒரு கிருபையின் கீதம். இந்த கிருபையின் கீதம் இன்னைக்கு வாழ்நாளில் ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோட அவன் செயல்படுவதற்கு நம் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வெற்றியை சாதாரணமாக ஒரு சின்ன உதவி செய்கிறவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். வாசத்தை உலகத்தின் இரட்சகர் நம்ம மீட்டெடுத்து இந்த 2025 காண வைத்ததற்காக நம் தேவனுக்கு கோடி நன்றியை நாம் காணிக்கையாகி, ஹாஸ்பிட்டலில் கொரோனா பீரியடில் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் முடிச்சுட்டு $5,000 அவனுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாங்க. இந்த டாக்டர் காமிச்ச உடனே, பில்லை காமிச்ச உடனே தேம்பி அழ ஆரம்பித்தான். 2 நாள் நான் இருந்ததுக்கு ஆக்சிஜன் கொடுத்து எனக்கு சுவாசத்தை சரி கொடுத்து, எவ்வளோ குறைக்கணும்னு டாக்டர் கேட்டேன். குறைக்கெல்லாம் வேண்டாம், நல்லா அஃபோர்டபுள்
சரியான நான் நினைச்சேன் 70 வயசு வரை எனக்கு சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு நான் அப்படின்னு நாமும் அது வருஷத்தை நம்ம பார்க்க வச்ச தேவனுக்கு நாம் என்ன நன்றி கடன் பட்டு தானியல் அவன் சூழ்நிலைகளில் யோசேப்பு இது பேருக்கும் நல்லவன். தானியல் மாதிரி ஒருத்தர் பைபிள் கேரக்டரில் பார்க்க முடியும். யோசேப்பு மேலே ஒரு கேரக்டரை பார்க்க முடியும். அது ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்தையும் அவன் ஃபேஸ் பண்ணான். அவன் ஃபேஸ் பண்ணது இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜா அவனை ரொம்ப நேசிச்சார். அவன் அந்த நாட்டில் இருக்கிறப்ப வேத புஸ்தகத்தை டெய்லி படி, ஆண்டவரை அங்கேருந்து வெளியில் கையை நீட்டி ஆண்டவரை துதிச்சிட்ருப்பான். அவன் துதிக்கிறது, அவன் இதை பண்ணுறதை பார்த்து அங்கே இருக்கிற அப்புறம் ராஜாட்ட போய் நம்ம நாட்டில் வேற ஒரு மதத்தை வேற ஒரு இதை கொண்டு ஒரு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வேற வழியே இல்லாமல் ராஜாவுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லாமல் அவனை கொண்டு போய் வைக்க. அப்போ ராஜாக்கே ஒரு வருத்தம், நல்லவன் இவனை போய் நம்ம ஜெயிலில் போட போகிறோமேன்னு. அவன் சொல்லுவான், மை காட் இஸ் வெல் ஏபிள், என் கடவுள் என்னை பாதுகாக்கக்கூடியவராக இரு. டோன்ட் வரி கிங், ஐ ஆம் கோயிங் டு பி ஃபைன். த காட் ஐ சர்வ் இஸ் வெல் ஏபிள் டு டெலிவர் மீ. என் தேவன் என்னை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம சொல்லிட்டு போவோம். பசியில் இருக்கும் சிங்கம் எதுவும் செய்ய அவனை சாப்பிட்டுக்கிட்டு அது பாடு காலையில் அவன் வர்றப்ப கிங் வர்றப்ப ஆச்சரியப்படுவான். அந்த கிங்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவான். இப்படி ஒரு தேவன் உலகத்தில் இருக்காருன்னு சொல்லுவான். இதுதான் உண்மையான த ட்ரூ அண்ட் லிவிங் காட் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல அறிக்கை செய்யவை. அல்லேலூயா. இதைத்தான்ப்பா நம்மளும் கும்பிடணும்னு சொல்லக்கூடிய நிலைகளை நாம் செய்ய வேண்டும். தானியலும் யோசேப்பும் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கு. அவர்கள் பாசிட்டிவா அதை முணுமுணுக்காம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அவங்க சந்திக்காதது எதுவுமே கிடையாது. அதை விட நம்ம ஒன்றும் யோசேப்பு சந்திக்காத யாராவது நம்ம ஓன் பிரதர்ஸ் அவனை கொலை பண்ணுறதுக்கு எஃபர்ட் 13 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய. அங்கே போய் வேலை ஓனர்கிட்ட இருந்தால் அவன் மனைவி இவனை ட்ரை பண்ணி அதுலேருந்து ஃபால்ஸ் அக்குஷியேஷன் பொய் குற்றம். அதுலேருந்து அங்கே போய் இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த கனவு காண்றவன் அவன் ஒரு பிரச்சனை. எதிர்மறை அவன் ஒருபோதும் முணுமுணுக்காமல் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி வந்தான். ஹல்லேலூயா. அந்த தேங்க்ஸ் கிவிங்கை தேவன் நம்மிடம் எதிர். ஹல்லேலூயா. தானியலை போல யோசேப்பை போல அனுதினமும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு மற்றது ஏன் தேங்க்ஸ் கிவிங் நம்ம செய்ய? மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம் தேவன். காக்கி குருவி எங்கள் ஜாதி பாரதி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லை என்ற சொல்லை உலகில் இல்லையாக வைப்பேன். சொல்ல கொதிக்குதுடா நெஞ்சம், பெரும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் போல் இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்கார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நம்ம சேலஞ்சாங்க நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம் வாழ்க்கையிலே எல்லாவித சோர்விலிருந்து நீக்கி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் கொடுக்கக்கூடிய தேவன் நம் தேவன். ஆகவேதான் இந்த கிருபையின் கீதத்தை 6 வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி? ஒன்று தேவாதி தேவனுடைய கிருபை. அந்த தேவாதி தேவனுடைய கிருபை அவர் அளவில்லாமல் செய்யக்கூடிய உதவியை ஆதியாகம் 1 கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த வெளிச்சத்தை எப்படி உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெறுமையாய் இருந்த அந்த பகுதியை மாற்றி தேவன் வல்லமையாய் செய்ததற்காக
அந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானமாய் பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என ஆண்டவர் நம்ம படைச்ச இந்த கிரியேட்டார், நமக்கு பிடித்த உலகத்தை படைத்தவரை நாம் அனுதினமும் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்திலே அவர் செய்த ஒவ்வொரு நன்றிக்காக நாம் தினமும் நன்றி சொல்ல வேண்டும். அது எப்பயுமே இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுடைய ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, கிராட்டிடியூட் புக்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஐ ரெக்கமெண்ட் டு ஆல் இந்த கிராட்டிடியூட் புக்கில் டெய்லி நம்ம நைட்டு தூங்குற கடவுள் நமக்கு செஞ்ச நன்றி எல்லாத்தையும் நமக்கு செஞ்சார் அப்படின்னு கூட நினைக்கிறேன். நீ உயிரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தைய, அதுக்கு நன்றி சொல்லணும். போக்குலையும் வரத்துலையும் உன்னை பாதுகாத்தார் இல்லையா? சங்கீதம் 23 நமக்கு கொடுத்த பாதுகாப்பு கொடுத்தார் இல்லையா? சங்கீதம் 121 கொடுத்த பாதுகாப்பை கொடுத்தார் இல்லையா? சங்கீதம் 91 கொடுத்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்தார் இல்லையா? இந்த பாதுகாப்பை கிராட்டிடியூட் நீ எழுத ஆரம்பிச்சா, ஓப்பன் டோர் ஃபார் யூ. திறந்த வாசலை நம் தேவன் நமக்காக திறந்து வைக்கிறார். எதிர்மறைகளை தேவன் உடைத்தெறிகிறார். அவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கனப்படுத்தி விடுவிப்பேன். நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரோ. ஆண்டவர் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டா அது அப்படியே நிறைவேற்றும். சின்ன ஆசைகள் கூட என் வாழ்க்கையில் பலது நிறைவேற்றி. இப்போ சமீபத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஆசைப்பட்டாங்க. எல்லா சங்கமும் ஹைகோர்ட்டில் நம்மளை என்ன ரெகனைஸ், மனிதனுக்கு வரக்கூடிய சாதாரண ஆசை தான். இந்த 4 days ஹைகோர்ட்டில் எல்லா சங்கமும் ரெகனைஸ் பண்ண. ஹல்லேலூயா. சின்ன ஆசை எப்பயோ நம்ம நினைச்சதை கூட தேவன் நிறைவேற்றக்கூடியவராக, உண்மையும் உத்தவமாய் இருக்கக்கூடிய தேவன் நம்ம என்ன நினைச்சு அவர்கிட்ட போய் ப்ரே பண்ணாலும் சரி, பாசிட்டிவ் ஆங்கிள். ஒன்லி திங் செட் யுவர் மைண்ட் ஆன் ஹையர் திங்ஸ். கொலேசியர் 3:2. தட்ஸ் a பாசிட்டிவ் திங். செட் யுவர் மைண்ட் ஆன் ஹையர் திங்ஸ். பூமியில் உண்டானவைகள் அல்ல, அதற்கு மேலானவைகளை நாடுங்கள். நம்ம எதெல்லாம் செட் பண்ணுறோமோ, செட் யுவர் கோல், செட் யுவர் மைண்ட், செட் யுவர் விக்ட்ரி என்று நாம் நினைக்கும் பொழுதே தேவன் ஓப்பன் டோரை நமக்கு கொடுக்கிறது. இங்கே நமக்கு உலக அண்ட சராசரங்களை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஒழுங்கீனமாக இருந்த உலகத்தை அற்புதமாய் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த தேவன், இன்னைக்கு விஞ்ஞானிகளே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அற்புதங்களை செய்து வரக்கூடிய தேவன். ஐசக் நியூட்டன் சொல்லுவார், நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வித்தவுட் சயின்ஸ் லேம்ப் என்று சொல்வார். சயின்ஸ் வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் என்று சொன்னால் அது ஒரு விதமான மோசமான ஒன்று என்று சொல்வார். இதை நாம் எல்லா வகையிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்தார். அல்லேலூயா. என ஃப்ரம் ஜெனிசிஸ், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அவர் நமக்கு செஞ்சதுக்காக நாம் நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதங்களுக்காக நாம் நன்றியை செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை அனுதின மன்னாவை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். முதலிலே தேவாதி தேவனுடைய கிருபையை பார்த்தோம். இரண்டாவது படைப்பில் விளங்கிய தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம். இன்னைக்கு அற்புதமா இஸ்ரவேலை விடுவித்த தேவனை நாம் வணங்குகிறோம். நம்ம நினைப்போம், பார்வோனையும் அவனுடைய படைகளையும் கவிழ்த்து போட்டவரை நாம் நினைக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஒரு ரகசிய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டது,
ரொம்ப டென்ஷன் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஹாப்பியாக பாட்டு பாடி துதிச்சா போதும். ஆட்டம் எனக்கு பாட்டே அதிகமாக வராது, அவன் அளவுக்கு கூட எனக்கு வராது. நம்ம நம்ம அப்படி நேரங்களில் நம்ம ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே, கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக, என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் துருகம். இதை மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலே போதும், தேவன் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கார். இன்னைக்கு பெரிய ஆண்டவர் செஞ்ச பெரிய பல காரியங்களும் 3 காரியங்கள் நான் சொல்லி முடியும். யோசேப்பாத், பாகால், அந்த இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தூக்கி கம்ப்ளீட்டாக உடைச்செறிஞ்சு என்னாகும், 3 நாட்டு படைகள், அம்மோனியர்கள், மோரியர்கள், மற்ற படைகள் ஃபுல்லாக சூழ்ந்துக்குவாங்க. 3 படையும் டஃப் ரிஜிமெண்ட். நம்ம சைனா நம்மகிட்ட வந்தான்னா டெல்லி வரை வந்தான். லைக் வைஸ் 3 பெரிய படைகள், நாடு. என்ன செஞ்சான் யோசேப்பாத்? கண்டுக்கிறவில்லை, எதை பற்றியும் டென்ஷனே ஆகலை. நம்ம இதில் இப்போ சண்டே ஸ்கூலில் கடைசியாக ஒரு கிட்டு வந்துச்சு இல்லையா, கடைசியிலேருந்து எல்லாம் டாப் லெவலில் ஒரு பர்சன் வர அவ்வளோ பேரையும் வர சொல்லி எல்லாருமே இன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருக்கும். அதோட ஆபிரகாமின் தேவன், யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்ல போகிறோம், தேங்க்ஸ் கிவிங் பண்ண போகிறோம். நம்முடைய தேவன் எவ்வளவோ இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காரு, அதை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சொல்லி 20:12 2 நாளாகமும் 20:12 என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை, அவங்கள எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு என்னால் படை இல்லை. நான் டோட்டல் சரண்டர் உங்கள்கிட்ட, நான் கம்ப்ளீட் சரண்டர். எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரே துருகம், ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள் மட்டும்தான். நான் எதையும் நம்பலை, நான் கம்ப்ளீட் சரண்டர். ஆண்டவர்கிட்ட 2 நாளாகவும் 20:12 அவன் சொல்லப்ப, தேவன், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதை சொல்லிட்டு அந்த 15வது வசனம் 14வது வசனத்தில் இந்த யுத்தம் உன்னுடையதில்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. படிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஏன்னா என்னைக்கு அவர்கிட்ட டோட்டல் சரண்டரோ, என்னைக்கு அவர்கிட்ட தேங்க்ஸ் கிவிங்கோ, என்னைக்கு அவரை பற்றி நம்ம பாராட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ முதல்ல உடைச்ச தேவன், துதினால தான் அந்த எரிகோ முதல் உடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ எரிகோவை தேவன் மாற்றி போடுகிறார். பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, நோய், எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். இவன் செஞ்சது பாடகர் குழுவை நிறுத்துறான். என்ன சொல்றான்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அதை செஞ்ச உடனேயே தேவன் 3 நாட்டு படைகளையும் வாளை எடுத்து அவங்களுக்குள்ளே அடிச்சு கம்ப்ளீட் ஆச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிள்ளைகளின் எல்லா காரியங்களும்
நேர்த்தியாய் நடக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். முதல்ல யோசேபாத்தை பார்த்தோம். யோசேபாத் ஒரு வாள் கூட எடுக்கல. அவன் செஞ்சது தேங்க்ஸ் கிவிங். அவன் செஞ்சது ஆண்டவருக்கு நன்றி. அவன் செஞ்சது 3 டோட்டல் சரண்டர். அவன் செஞ்சது 3 நாட்டு படைகளையும் நிப்பாட்டி நடுவில் பாடகர் குழுவை நிறுத்தி இந்த சங்கீதம் 136 இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த 136 அங்கே உருவானது தான் ஆண்டவர் செஞ்சது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இதை மட்டும்தான் அவன் சொல்றான். ஆண்டவர் பெரேக்காவை பள்ளத்தில் மேலே வர்றதான் பெரேக்கா. அதை நம் வாழ்க்கையிலே இன்றைய தினத்திலே நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் பெரேக்கா இருக்கோ, யாருக்கெல்லாம் பள்ளம் இருக்கோ, அவங்களை அத்தனையும் ஆண்டவர் மாற்றி அவர்கள் வாழ்விலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். யோனா அவன் பல ஆண்டவருக்கு சொல்ற இடத்துக்கு போனா அவன் போகல. ஆனால் அவன் செஞ்ச எல்லா தப்பும் பண்ணதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட 1:8 நினைக்கிறேன். யோனா 1:8 அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். இவன் அந்த யோனால ஆண்டவர்கிட்ட இவன் எப்போ தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறானோ, அது 1:8 2:8 பார்த்துங்க. செக் கைண்ட்லி. 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர் வரும் கிருபையை போக்கு 9 நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த வார்த்தை தாங்க அவன் சொல்லப்ப அவன் வாழ்க்கையை டேன் அரவுண்ட் பண்ணுச்சு. இல்லாட்டி அவன் செத்தே போயிருப்பான். இந்த வார்த்தை தேங்க்ஸ் கிவிங் அவன் சொன்ன உடனே தபால்னு மீன் அவன் வாயிலேருந்து வெளியே, அது வேற உள்ள இருக்கான். ஒரே ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு தேங்க்ஸ் கிவிங் அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆண்டவர் இன்னைக்கு இல்லை, இந்த வாழ்க்கை முழுவதும் நம்ம செஞ்ச நன்றிக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங், அந்நிய பாஷையில் சொன்னாலும் சரி, நம்ம இதில் சொன்னாலும் சரி. ரீகா ராபா லாமா, ரீகா ராகா ராபா லாமா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் எங்களுக்கு செய்த நன்மைக்காக கோடி நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நாங்கள் எப்படி அறியாமையில் இருந்தோம் ஆண்டவரே. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு இது. உங்களை அறியாத அறிவு எங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து, உங்களை அறிகிற அறிவில் கொடுத்து, எங்களை வாழ்க்கையில் கையை பிடிச்சி தூக்கி உளையான சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரே கூட்டு வந்ததுக்காக நன்றி, கூட்டு வந்ததுக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகள் வாழ்க்கையில் யாரெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ எங்களுக்கு நாங்கள் உங்களை மனதார நன்றி சொல்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, 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 தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிகா ராபாலாமா, ரிகா ராபாலாமா, ரமா ரிகா ராபாலாமா, ரிகா. தேங்க்யூ ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம நினைச்சாகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கோடி நன்றி. நல்லா உளையான சேத்துல என் வாழ்க்கையில் தேவன் கையை பிடிச்சி என் மேலே கொண்டு வந்தார். நான் உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் எந்த இடத்துல பரிதாபமாக இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அவருடைய சுத்தக்கிரு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஆண்டவர் ஒரு நன்றியை அவர் செய்திருக்கிறார்.
செங்கடலை நம்ம கடந்த ஒரு பெரிய அற்புதம். உண்மையிலே நம்ம நினைச்சா பெருமையா இருக்கு. 10 வாதைகள் கொடுத்தும் அவன் திருந்தலை. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளையெல்லாம் கூட்டு வர்றப்ப, பல லட்சம் மக்கள் கூட்டு வர்றப்ப அவங்க எல்லாம் முணுமுணுத்து ரொம்ப கோபமாக அவரை டீஸ் பண்ணப்ப மோசையை ஆண்டவருக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். இனி பார்க்கக்கூடிய இந்த எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். சொன்ன வாக்கை 14:31 வரப்பே பார்வோன் மன்னனிலிருந்து அவனுடைய குதிரைப்படை வீரர்கள் வர செத்து மிதந்ததை நம்ம பார்க்க. அதுதான் இந்த 136 ஆண்டவர் வனாந்தர பயணம் செய்த இஸ்ரவேலுக்கு செங்கடலை கடக்க வச்ச நன்றிக்காகவும் நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எத்தனை வனாந்தரங்கள், நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோகங்கள். நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன், இன்னும் 10 நிமிஷத்தில் உனக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி நமக்கு எக்ஸிக்யூஷனே கொடுத்தாலும் சரி, நீ அடுத்த நிமிஷம் பேசவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு சூழ்நிலையே இருந்தாலும் அவரை மட்டும், லார்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப், லார்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப் சொல்ல தூக்கு தண்டனை மாற்றக்கூடிய வல்லமை என் தேவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. எதிர்மறையை மாற்றக்கூடியதை என் தேவனுக்கு. நம்ம உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் மிகப்பெரிய. வனாந்தரத்தில் கானானில் மோசே டீமை கூட்டு வர்றப்ப எத்தனை அற்புதங்கள் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, இந்த வழியாக போன ஆண்டவர் சொன்னதை கூட அவங்க கீழ் நம்ம தான் தப்பு பண்ணி நம்மளுடைய வனாந்தரத்தின் எல்லையை நம்ம பெருசாக்குறோம். 40 வருஷம் 38 வருஷம் உள்ளே போக வேண்டியது. அவர் நமக்கு ஸ்ட்ரெயிட் வே, எந்த வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சம் சொல்ல. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். வார்த்தையில் நமக்கு எல்லா உதவி செய்கிறாரு. நாம் கீழ்ப்படியணுங்கிறத தேவன் வரும். அதனால தான் வார்த்தையில் கூட எதிர்மறை பேசிட வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. மோசேயும் காலேபும் கானான் தேசத்தில் உள்ளே போய் அங்கே பார்த்துட்டு வர்றப்ப திராட்சை அற்புதமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நல்ல இடம், அவங்களை ஜெயிக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸ். இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. அந்த மற்ற போன 8 பேருமே ஐயோ போயிட வேண்டாம் ராட்சசர்கள், ஐயோ பந்துட வேண்டாம் ஆபத்து, ஐயோ வேணாம் வெட்டுக்கிளி. இது நம்ம அதுக்கு ஏன் நம்ம தேவன்கிட்ட வரணும்? தேவையில்லையே. சாத்தியங்களை செய்யக்கூடியவர் நம் தேவன். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்டிமனி. மனோராஜ், இவன் தென்காசி பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரான். அவனுக்கு ஆசை இந்து சாமிகள் இருக்கிறது அவன் நல்ல இங்கிலீஷ்லேயே ஆராதனை செய்யணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமுக்கு போய் கரமண்டலத்தில் இருக்கிற ஜபத்தை எடுத்து 6 மத்திய 6 எடுத்து சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போய் ஸ்கூலில் இருக்கிறப்ப பிரபாகரன் அண்ணனை போல ஒருத்தர் என் மினிஸ்டர் புஸ்தகம் அதை வாங்கி அவன் படி. சங்கீதம் 115 கீதம் 135 136 இன்டர் ரிலேட்டட் கனெக்ட் பண்ணி போகக்கூடியது. அதில் 2லேயும் ஒரு வசனம் வரும். தேவன் பரமண்டலத்திலிருந்து நமக்கு சித்தமானவைகளை செய்ய இருக்காரு. அவருக்கு அவங்களுடையது விக்கிரங்களாலும் கை வேலைப்பாடும் மனுஷ கை வேலைப்பாடுகளாலும் செய்ய. கண்ணிருந்து பார்க்காது, வாயிருந்து பேசாது, காதிருந்து கேட்காது, அவங்களை செய்தவர்களைப் போலவே இருக்கும். இதை படிராஜ் ஜீவனு நம்மளை வழி நடத்தக்கூடிய ஷெப்பர்ட் ஆட்டுக்குட்டி
நம்மளை பிரிங் பண்ணி கொண்டு வரக்கூடிய கிரியேட்டர், நம்மளை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய தேவன் இவர் ஒருத்தர் தான். கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ், ரெடிமர், இந்த ரெடிமர், மீட்பர், ரட்சிப்பர். அது மட்டும் இல்லை, ஷெப்பர்ட், ஹி பிரிங் அஸ் த்ரோட் அவுட். எல்லாத்தையும் அவன் எடுத்து, இயேசு நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர் அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டு வசனங்களை படித்து முடிச்சு நேராக சபைக்கு கொடுத்தா போய் கோயம்புத்தூர் பைபிள் காலேஜ் ஏசியில் 4000 பேர் கொண்ட ஒரு சபைக்கு ஒரு போதகராக இன்னைக்கும் கிடியன் ஸ்டேஷன் அவருடைய பெயர் இருக்கு. பாஸ்டர் மனோராஜ். நம் தேவன் உயிருள்ளது. நம் தேவன் அனுதினமும் வழிகாட்டக்கூடியவர். அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான், தேங்க்ஸ் கிவிங். ஒன்றே ஒன்று தான், தேங்க்ஸ் கிவிங். உண்மையாக கீழ்ப்படி, விசுவாசம். அருமையான ஒரு பேக்ட்ராப் போட்டிருக்கிறத பார்க்கப்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த பேக்ட்ராப். நாம் எல்லாத்துக்கும் தேவனுக்காக நாம் நன்றியை காணிக்கையாக்கி விடுதலைக்கு 3 வசனங்கள் நமக்கு அந்த 136 22, 23, 24, 25, 26 படி. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வுல நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் உலகத்துல அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லாரும் படோடாவமாக இருக்கிறவங்க ஆள் பர்சனாலிட்டியை பார்த்து பழகக்கூடிய மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். அதனால தான் வாழ்க்கையில் தாழ்வில் இருந்த நம்ம தேவன் நினை அல்லேலூயா, நம்ம அவரை நினைச்சு துதி பாடப்பிய எக்காலம் ஊதுறப்பிய தேவன் விடுதலையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. ஓசியா 4:2 நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்தும். எவ்வளோ பெரியது! அவர் செஞ்ச நமக்கு வார்த்தையை நமக்கு திருப்பி கொடுத்ததுனால, வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணதுனால நன்றியை நாம் செய்கிறோம். எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் செய்த நன்றிக்காக கோடி நன்றி. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தரில் நல்ல பிதாவே. ஒரு நல்ல கைத்தட்டு கொடுப்போமா? நல்ல சாட்சிகள், நல்ல வார்த்தைகள். இப்போ இதுல எது நமக்கு தெளிவா கிடைச்சிருக்கு? தேங்க்ஸ் கிவிங் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல, நீங்க ஜஸ்ட் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு டிக்கெட் நீங்க தான் காசு கொடுத்து வாங்குறீங்க. டிக்கெட்டோட விலை ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கும், அல்லது ஒரு 5 ரூபா இருக்கும், அல்லது 10 ரூபா இருக்கும். ஆனா நீங்க மறுபடியும் அவருக்கு தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன், பயங்கர சந்தோஷமா இருக்கும். நான் எந்த கடையில போனாலும் ஏதாவது ஜாமான் வாங்கினாலும் நான் தான் காசு கொடுத்து வாங்குவேன். வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சந்தோஷம். நன்றி சொல்லும் போது சாதாரண தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ அந்த நன்றியை சொல்லும் போது ஒரு எக்ஸைட்டிங் இருக்குமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ இருக்கும்ல. 3 காரியங்களை நமக்கு தெளிவா சொன்னாங்க. முதலாவது, நாம் மினிஸ்ட்ரி பண்றவனா இருக்கணும். அவங்களுடைய மினிஸ்ட்ரி சாதாரணமானதல்ல. சில நேரங்களில் காலைல 7 மணிக்கு அடிச்சோன்னு அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்கிறோம், அங்க நாங்க பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம்னுவாங்க.
எப்படி இருக்கும் பாருங்களேன். இல்ல திடீர்னு கரூர்ல ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னுவாங்க. அங்க கிடியன்ஸ் மீட்டிங் இருக்கும், அங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அண்ணனுக்கு அடிப்பேன் பிரபாரனுக்கு, ஃபர்ஸ்ட் காலையில இருந்து அங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இல்லைன்னா வாக்கிங் போய் பார்ப்பேன். பிரபாரன் அண்ணன் தான் அந்த திருமலையான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாஃப்ல இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய மேன்மையான ஒரு தீம் என்னன்னா மினிஸ்ட்ரி. எப்பவுமே அவங்க பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது பார்ப்பேன், அந்த டேபிள்ல சுத்தில இருக்கும், கீழே பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல என்னன்னா இந்த கிடியன்ஸ் புக்கு தான் இருக்கும். எப்படியாவது சத்தியம் போய் நிறைய சாட்சிகள் இருக்கு. அவங்க சொன்னது 2-3 தான் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த எங்களுக்கு வந்து அந்த ஏர்லி ஒன்ஸ் அந்த கிடியன்ஸ் மீட்டிங் வைக்கும்போது எங்களெல்லாம் பாஸ்டர்ஸ்லாம் கால் பண்ணும்போது அங்கே விட்னஸஸ் வரும். அவங்க நிறைய அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது அது ரியலாகவே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளே அதை தம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வாழ்ந்த 33 வருஷத்தில் ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3 வருஷம் கண்டினியூவா மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருந்தார். அப்படிதான் அங்கிள் வரைக்கும் அவர் சும்மா சோர்ந்தே போகல. மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதை நீங்க பண்ண ஆரம்பிங்க, ஆத்துமாக்களை சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாடப்படும். பாடுகிற வேளையில் உங்களுடைய தசமபாகங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் உதாரத்துமாய் கொடுக்கும்படியாய் மிகவும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். போகும்